நம்ம உடம்புல இருக்கிற சின்ன சின்ன சிம்டத்தை வச்சு நமக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கண்ணை சுற்றி வீக்கம் இருக்குது, கண் வந்து உப்பி இருக்குது, அதாவது கண் வீங்கிருக்கு அப்படின்னா நம்ம சிறுநீரகத்தில் ஏதோ கோளாறு இருக்குது, சிறுநீரகம் செயல்படுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது கிட்னி செயல்படுறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஏதாவது ரிப்பேர் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அசுத்த நீர்லாம் வெளியேறாமல் நம்ம உடம்புலே தங்கிடும். அப்படி தேங்குற அசுத்த நீர் வந்து நம்ம கண்ணை சுற்றி தேங்கிறதுனால கண் வந்து வீங்கி உப்பி போயிருக்கும். இப்போ நிறைய வாட்ஸ் பார்ப்போம், அப்படியே குட்டி குட்டியாக அந்த பருவெல்லாம் வரும் இல்லையா, பால் பருன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் மறு மாதிரி நீட்டிக்கிட்டு குட்டி குட்டியாக இருக்கும், கழுத்தை சுற்றி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்கிளில் இருக்கும், அந்த மாதிரி நிறைய வந்து குட்டி குட்டி பரு இருக்கும். அது வந்து சாதாரண ஒரு விஷயம், ஸ்கின் டிசீஸு, அதை லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணிடலாம். அது எதனால் அந்த பரு வருதுன்னா உள்ளார ஏதோ ஒரு கட்டி இருக்குது, அதாவது உள்ளார ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரு சின்ன